கரூரில் வந்து அதிகமாக கூட்ட நெரிசலில் 41 பேர் இறந்துட்டாங்க கேள்விப்பட்டோம். அதுக்கு யாரையுமே நம்ம குறை சொல்ல முடியாது. ஏன்னா மக்கள் தான் நம்ம தான் விழிப்புணர்வாக இருக்கணும் கட்டாயமாக. ஏன்னா கவர்மெண்ட் நம்ம சொல்லி ஒரு பிரயோஜனம் கிடையாது. கவர்மெண்ட்டும் இப்போ பீச்சில் பார்க்குறீங்க நீங்கள், ரோடு கிராஸ் பண்ண யாரும் போலீஸை மதிக்க மாட்டாங்களே. அப்படி இருக்கிற பட்சத்தில் அவ்வளோ கூட்டத்தில் என்ன பண்ண முடியும்? அதனால் பொதுமக்கள் தான் நம்ம தான் ஜாக்கிரதையாக அந்த கூட்டத்தில் இனிமேல்ட்டு வரதில் கூட்ட நெரிசலை தவிர்த்து நம்ம தான் முயற்சி பண்ணணும். அதை விட்டு நம்ம போய் கூட்ட நெரிசலில் குழந்தைங்களை கூட்டு போய் சிக்கனா குழந்தைங்க கட்டாயமாக இருக்கும். அதனால் தயவு செஞ்சு யாருமே இனிமேல்ட்டு இதுமாரி பொது நிகழ்ச்சி மீட்டிங்கில் குழந்தைங்களை கூட்டின்னு போகிறது அவாய்ட் பண்ணுங்க. அதாவது மக்கள் அழைச்சதால் தான் நாம் பாதுகாப்புனா நாம் கரெக்டாக கொண்டு போயிட்டு நாமளே நின்று ஒரு இடத்துல இருந்து கரெக்டாக வெளியே வரணும். மக்கள் அழைச்சி தந்தால் தான் இந்த மாதிரி சம்பவம்லாம் நடக்குது. ஏன்னா ஒருத்தர் அதாவது நம்ம அரசியல் பண்ணுறோன்னா ஒரு விஷயத்த வந்து அரசியல் பண்ணுறாங்கன்னா அது வந்து என்னன்னாக்கா நம்ம அவர் புதுசாக இறங்கியிருக்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா உச்சக்கட்டத்தை விட்டுட்டு தான் நம்ம வந்துக்கிறேன்னு சொல்கிறாரு. ஏதோ அவர் கண்டிப்பாக பண்ணுவார். ஏன்னா அவர் கிட்டத்தட்ட ஒரு 250 கோடி சம்பாரிச்சவர் தான். நம்ம நாட்டுக்கு நல்லது தான் பண்ணுறதுக்காக வருவார். அதனால் என்னன்னாக்கா இங்கே பிரச்சனை எது ஆரம்பிச்சதுன்னா அவர் ஒரு பாட்டு பாடினால்தான் தான் ஆரம்பிச்சுது. அந்த 10 ரூபாய் பாட்டு பாடினால ஆரம்பிச்சதா இல்லை எப்படி ஆரம்பிச்சதோ தெரியாது. ஆனால் ஆரம்பிச்சது அந்த பிரச்சனைனால. அவ்வளோதான். இல்லை இப்போ வந்து மக்கள் காரணம்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் ஒரு தரப்பு சொல்கிறாங்க கவர்மெண்ட் சரியான இடத்த கொடுக்கல. ஆமாம், சரியான நேரத்துக்கு வரல. இப்போ ஒரு கிணறு இருக்குதுன்னா வச்சு கிணறுக்குள்ளே எவ்வளோ தண்ணி நிற்குமோ அவ்வளோதான். நம்ம நிரம்பி வெளியே வருதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கூட்டத்தை வந்து ஒரு 1000 பேர் நிரப்புற இடத்துல ஒரு 1500 பேர் இருக்கிறாங்கன்னா வச்சுக்க, அது 500 பேர் என்ன ஆகும்? அடிப்படும். நீ கிட்டத்தட்ட அதில் ஒரு 10,000 பேர் தான் உள்ளே நுழைய முடியும். கிட்டத்தட்ட ஒரு 25,000 பேர் நீ உள்ளே நுழையிற. அப்போ எப்படி பாதுகாக்க முடியும்? அப்போ நாம தான் கரெக்டாக இருக்கணும். ஆமாம், யாரும் ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. இவங்க வராங்க அவங்க வந்தாங்க பண்ணவங்க அப்படிலாம் கிடையாது. நாம தான் நம்ம பாதுகாக்கணும். மக்களுக்கும் கொஞ்சம் பொறுப்பு இருக்கணும். விஜய் வருவார், அவர் பார்க்கலாம் வரலாம், ஆனால் மக்களும் கொஞ்சம் பொறுப்பு இருக்கணும். அதே போல் அரசாங்கமும் மக்களுக்கு வந்து பாதுகாப்பு தரணும். ஏன்னா இவ்வளோ மக்கள் ஒரே நேரத்தில் கூடும்போது வந்து அந்த இடத்துல வந்து நெருக்கடி ஏற்படுது, கஷ்டம் வருது. மேக்சிமம் பேர் வந்து மூச்சு திணறல் தான் ஏற்பட்டு தான் இறந்துருக்கிறாங்க. அரசாங்கமும் எனக்கு தெரிஞ்ச அரசாங்கம் 90% காரணம், 10% தான் வந்து மக்கள் பொறுப்பு. விஜயோட சைடும் கொஞ்சம் 10% தான் இருக்கணும். மீதி 90% வந்து அரசாங்கம் தான் பொறுப்பே இருக்கணும். இல்லை 12 மணி சொன்னால் கூட அந்த இடம் பார்த்தீங்கன்னா நீங்களே வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஒரு பஸ் வந்து அந்த பஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 15 ஃபீட் அந்த பஸ், அது அந்த ஸ்ட்ரீட்டே வந்து வெறும் 100 ஃபீட் ஸ்ட்ரீட் தான். அதுவே 15 ஃபீட் அந்த பஸ் அடிச்சிடும் போது மீதி பேலன்ஸ் இருக்கிற மக்கள் எப்படி நிற்பாங்க? அதில் போலீஸ் இருக்கிறாங்க, பொதுமக்கள் இருக்கிறாங்க. அது இல்லாமல் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சைடில் இப்போ 2 பக்கமும் கடைங்க இருக்குது. அது இல்லாமல் அந்த கடை வாசலில் 2 வீலர் இருக்குது. ஒரு மீட்டிங் ஏற்படுதுன்னா அங்கே ஃப்ரீயாக இருந்தால் தானே மக்கள் ஃப்ரீயாக இருக்க முடியும். எல்லா பக்கமும் வந்து கஷ்டமாக நெருக்கடியாக வச்சுட்டு மக்களை வச்சுட்டு அப்புறமா எல்லாத்தையும் விஜய் மேலே குறைந்தோன்னா அப்புறம் விஜய் எப்படி என்ன சொல்லுவார்? இல்லை இப்போ விஜய் போய் பார்க்கலாம், ஆனால் இவ்வளோ மக்கள் சேர்ந்ததே விஜய்க்காக தான். திருப்பி விஜய் அவர் களத்தில் போய் இறங்கி போனார்னா அவரை பார்க்கறதுக்கு மறுபடியும் மக்களும் சேருவாங்க. மறுபடியும் அது வந்து அதுக்குள்ளே கவர்மெண்ட் தான் வந்து அவங்கள தப்புன்னு சொல்லி அவங்கள பற்றி அரெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களே. அவங்க எப்படி போய் பார்ப்பாங்க? இப்போ அந்த மாவட்ட செயலாளரே அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் இருக்கும்போது எப்படி அவங்கள போய் பார்க்க முடியும்? இப்போ கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா சப்போர்ட் பண்ணலாம் இல்லை ஏன்னா பார்க்கலாம் சொல்ல விட்டுட்டு அந்த கட்சி மேலேயே எல்லா பழியும் போட்டுட்டு அந்த கட்சியை வந்து ஃபாலோ பண்ணி அவங்கள அரெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அந்த கட்சியில் இருக்கிறவங்க எப்படி இறங்கி வேலை செய்வாங்க? இப்போ நடந்திருக்க இஷ்யூ வந்து இந்த கரூர் இஷ்யூல யார் காரணம் நீங்க? அதாவது பிரேக் வச்சனால போன மக்களா இல்ல அரசு காரணமா இல்ல விஜய் அவர்கள் காரணமா? விஜய் லேட்டா வந்தாரு. விஜய் அவர்கள் லேட்டா வந்தது இல்ல ஒரு தரப்பு சொல்றாங்க குறுகலான இடம் கொடுத்துருக்கீங்க அதனாலதான். அது அவங்க ஆல்ரெடி கேட்டது தானே, அவர் சூஸ் பண்ணது அவங்க ஆல்ரெடி கேட்டு தான் கொடுத்தாங்க. 10,000 பேர் கேட்டாங்க, 10,000 கிரௌடு கேட்டாங்க, 10,000 தான் அந்த இடத்த தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இதுக்கு மேலே எப்படி கொடுப்பாங்க? அப்போ இது வந்து முழுக்க வந்து விஜய் அவர்களோட விஜய் லேட்டாக வந்ததுனால காரணம். சரியான நேரத்துக்கு வரல. 12 மணிக்கு வரும், 7:30 மணிக்கு வந்தால் என்ன ஆகும்? ஒரு குறுகலாம் ஏரியாவில் ஸ்ட்ரென்த்து வந்து இவ்வளோ ஆகும். நீ அப்பயே 12 மணிக்கு வந்தால் க்ரௌடு கம்மியாக இருக்கும். நீங்கள் 7:30 மணிக்கு வந்தனால க்ரௌடு அதிகமாகும். ஏன்னா ஒரு டாப் நடிகர் இருக்கிறதுனால க்ரௌடு அதிகமாக இருக்கும். அதே மாதிரி ஓகே. இப்போ இவ்வளவு இன்சிடென்ட் நடந்து போச்சு, இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க வந்து மக்களை போய் சந்திச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சந்திருக்கலாம்ல, தப்புன்னா தெரியாமல் நினைச்சு நடக்கிறது தான். எப்போ நான் கூட்டம் நாய்க்கு நீ மறுநாள் போய் வந்த 239 பேர் 40 பேர் பார்த்துக்கலாம்ல, நேரில் சந்திக்கலாம், ஒரு ஆதரவு சொல்லியிருக்கலாம். ஆனால் சொல்லலையே. விஜய் அவர்கள் போக முடியும்னா நிர்வாகிகள் போயிருக்கலாம், கீழே இருக்கலாம் போயிருக்கலாம், ஒரு ஆர்டர் சொல்லியிருக்கலாம். தெரியாமல் நடந்து தப்பு நடந்தது.
மன்னிப்பு கேட்டிருக்கலாம், போயிருக்காங்க, இது பண்ணிருக்கலாம். அது எதுவுமே சொல்லலையே. மக்கள் வந்து ஒரு 25% காரணம் சார். ஏன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து அவர் அரசியல் ரீதியாக வந்து விஜய் வந்து பார்க்க வராருன்னா, அப்போ குழந்தைகள், பெரியவர்கள்லாம் வந்து அவாய்ட் பண்ணியிருக்கலாம். மற்றபடி வந்து 75% வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அரசாங்கத்தை தான் காரணம் சொல்லுவோம். ஏன்னா, விஜய் அவர்கள் அனுமதி பெற்று தான் அந்த இடத்துக்கு போயிருக்காரு. அப்போ அவருக்கு போகிறதுக்கான எல்லா ரைட்ஸும் இருக்குது. அப்போ அவருக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது அரசு. அது வந்து அரசு வந்து க்ரௌடை பார்த்து கண்ட்ரோல் பண்ணியிருக்கணும். இல்லை இந்த காவல்துறையும் அரசு தான் 75% பொறுப்புன்னு நான் சொல்லுவேன். அரசு தரப்பு என்ன சொல்றாங்க அப்படின்னா, விஜய் சொன்ன டைமுக்கு வரல, அதுல இருந்து ஒரு 6-7 மணி நேரம் லேட்டா வந்தாரு, அதனால இந்த கிரௌடுக்கு காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா அவருக்கு கொடுத்தது 12 மணிக்கு கொடுத்தோம், அவர் சாயந்தரம் 7 மணிக்கு வர்றாரு. இப்போ ஏற்கனவே 7 மணி நேரம் லேட்டா வர 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 கிரௌட் அதிகமாயிட்டே இருக்கு. அவங்க ரொம்ப நேரம் வெயில் இருந்ததுனால அவங்களுக்கு மயக்கம் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நீங்கள் சொல்கிறது ஒரு காரணமாக இருந்தாலும், விஜய் அவர்கள் இது வந்து முதல் தடவை மக்களை வந்து சந்திக்கல. பல முறை மக்களை சந்திச்சிருக்காங்க, பல கூட்டங்கள் கூடியிருக்காங்க. அப்போ விஜய் அவர்கள் வந்தால் எவ்வளோ மக்கள் தொகை கூடுங்கிறது அரசாங்கத்துக்கும், காவல்துறைக்கும், விஜிலன்ஸுக்கும், உளவுத்துறைக்கும் நல்லா தெரியும். அப்போ அவங்க நெரிசல் இல்லாத இடத்துல வெளியில் கேட்கும்போது அவங்க வந்து அவுட்டரில் கொடுக்க வேண்டியதான். இந்த நெரிசலான ஒரு நெருக்கப்பட்ட ஒரு பகுதியில் கொடுக்கணும்னு ஒன்றும் இல்லைல்ல. அப்போ அரசும் காவல்துறையும் தெரிஞ்சே தான் வந்து அந்த இடத்த அலாட் பண்ணியிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு அதாவது ஒரு சில பேர் என்ன பேசுறாங்க அப்படின்னா, ஒரு ஓகே ஏதோ இன்சிடென்ட் நடந்து போச்சு, ஆனா விஜய் தரப்பு போய் பார்த்துருக்கலாம்ல மக்களை. விஜய் தரப்பு என்னுடைய சைடுமே வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் தரப்பு பார்த்துருக்கலாம். பட் விஜய் வந்து அரசியலுக்கு முதல் முறையாக வர்றாங்க. அவர்கள் வந்து வெள்ளித்திரையில் நடித்தே பழகினவங்களால நிஜத்திரைக்கு அவங்களால எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியல. எப்படி அவர் ஹேண்டில் பண்ணுறது, ஹவு டு ஹேண்டில் த சுச்சுவேஷன்னா விஜய்க்கு அது தெரியாமல் இருந்திருக்கலாம். ஸோ அவாய்ட் பண்ணியிருக்கலாம், அதனால அவர் போகாமல் இருந்திருக்கலாம். அதுக்கப்புறம் 2 days 3 days கழித்து இப்படி பண்ணுறதும் தவறுன்னு சில பேர் அட்வைஸ் பண்ணியிருக்கலாம். இல்லை நீ வந்து இது மக்களை பார்த்துருக்கணும், பேசியிருக்கணும். அப்போ அவங்க அதுக்காக அட்வைஸ் கேட்டுட்டு நடந்துக்கலாம். இஷ்யூ இதுக்கு யாரு காரணம்? மக்கள் காரணமா, இல்ல விஜய் அவர்களா, இல்ல கவர்மெண்ட்? கவர்மெண்ட் தான். கவர்மெண்ட் தான் காரணம். எந்த வகையில கவர்மெண்ட் காரணம்? எந்த வகைனாக்கா பாதுகாப்பு கொடுக்கணும். ஒரு மீட்டிங்னு சொன்னாக்கா பாதுகாப்பு கொடுக்கணும். அது வந்து போலீஸ் தான் நமக்கு பாதுகாப்பு. இருக்கக்குள்ள இவ்வளோ கூட்டம் இருக்கக்குள்ள போலீஸ் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு சொல்லணும். அது கண்டுக்காத மாதிரி வச்சிருக்காங்க. அது நடந்திருக்கு. அது என்னன்னு தெரியல. இன்னைக்கு அதாவது விஜய் அவர்கள் தரப்போ போய் மக்கள் போய் சந்திக்கல, விஜய் அவர்கள் போகாட்டினாலும் அவங்களோட நிர்வாகியாச்சும் போயிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்களே. இது எப்படி போவாங்க. அது அவங்க தான் பார்த்துக்குவாங்க. கண்டிப்பாக பேசுவாங்க. நமக்கு தேவை மக்கள். ஒரு கூட்டம் கூட தான் போலீஸ் தான் காது. கவர்மெண்ட் தான் போய் சந்திச்சிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல உடனே சந்திக்க முடியாது, கொஞ்சம் லேட்டாக தான் போய் சந்திக்க முடியும். பிரச்சனை கொஞ்சம் இதாகும், பிரச்சனை அதிகமாகிடும். விஜய் தரப்பு இன்சிடென்ட் நடந்துச்சு, ஆனா அவங்க போய் மக்கள் போய் சந்திக்கல அப்படிங்கிற மாதிரி மக்களை சந்திக்கல. ஏன்னா இப்போ எல்லாருமே கொஞ்சம் ஆக்ரோஷமாக தானே இருப்பாங்க. இந்த மாதிரி டைமில் கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும், நல்லது தான். இல்லை தேவையில்ல பிரச்சனை தான் ஏற்படும். நடந்து போச்சு, ஆனா விஜய் தரப்பு வந்து போய் மக்களை சந்திக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கா? விஜயே போய் அவர் சந்திக்கலைனாக்கா அவர் வந்து அவருக்குள்ள ஒரு மனசுல ஒரு ஃபீலிங் இருக்கும். அதனால அவர் சந்திக்காம கூட இருக்கலாம். இன்னைக்கு ஏன்னா அவர் வந்து சினிமா துறையில் இருந்தவர். அவர் வந்து கொஞ்சம் ஃபீலிங் எல்லாம் இருக்கும். ஏதாவது என்னுடைய கருத்து கணிப்பில் சொல்கிறேன், ஒரு நல்ல உள்ளம் தான். அவர் இல்லைன்னு சொல்லலை. அவருக்கு மனசுக்குள்ளே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும். அவர் அதனால போய் சந்திப்பார். இன்னும் ஒரு 4-2 நாள் சேர்ந்து கூட சந்திக்கலாம். அது வர வாய்ப்பு இருக்குது. அவ்வளோதான்.